பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வசனம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனங்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும இரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். தேவதூதர்கள் பூமியை உற்று பார்க்க ஆசையாயிருக்கிறார்கள். ஆத்ம ரட்சிப்பு பற்றி நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். ரட்சிப்பு என்றாலே ஒரு வெற்றி, ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு சாந்தம், ஒரு நிம்மதி என்று அர்த்தப்படும். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்தும ரட்சிப்பு. ஆத்மாவுக்கு இவையெல்லாம் கிடைக்குது. ஏன்னா ஆத்மா அழியாதது இல்லை. இந்த ஆத்மா, இந்த ரட்சிப்பு ஆத்மாக்குரிய ரட்சிப்பு. இதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகின்றோம். நம்ம பிறந்தது, நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது, கிறிஸ்து நமக்காக வந்தது, இந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஆத்தும ரட்சிப்புக்காக ஏற்பட்டப்பட்ட காரியங்கள் தான். கிறிஸ்தவம் என்றாலே அது ஆத்தும ரட்சிப்பு தான். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக எனக்கு பட்டுது. இதை பற்றி தான் நம்ம தியானிக்க இருக்கின்றோம். இந்த ரட்சிப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம் தீர்க்கதரிசிகள். நம்ம நினைக்கிறோம் தீர்க்கதரிசி வாயை திறந்தால் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறோம். வாயை திறந்தால் போதும் தீர்க்க தரிசனம்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனால் தீர்க்கதரிசிகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க கிறிஸ்துவின் ஆவியானவரை கொண்டு. அதுவும் அவங்க சாதாரண தீர்க்கதரிசிகள் அல்ல. அவங்க இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். இயேசு பிறப்புக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இயேசு எப்படி பிறப்பார், அவர் என்ன பாடுகளை அவர் அனுபவிப்பார் என்று தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை பற்றி ஆராய்கிறார்கள். தேவ ஆவியானவர் உதவியுடன் அவங்க எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு அந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசுவை பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. இப்போ ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதே அர்த்தம் உள்ள இன்னொரு வசனம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இந்த 2 வசனத்துக்கு இடையில் 2000 வருஷம் கேப். 2000 வருஷம் கழித்து இந்த மத்தேயு வசனம் எழுதப்படுது. ஆனால் ரெண்டும் ஒரே காரியங்களை சொல்லியிருக்கு பாருங்கள். இதுதான் தீர்க்கதரிசி எழுதினாங்க. அதே மாதிரி பாடுகள், இயேசுவின் பாடுகளை பற்றியும் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக
சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் பாடுகளை 2000 வருஷத்துக்கு முன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிட்டார். அந்த தீர்க்கதரிசிகள் தான் இந்த ரட்சிப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆவியானவர் உதவியுடன். அவங்க சொல்கிறாங்க இந்த ரட்சிப்பு பரலோகத்தில் வைக்கப்பட்டு உள்ளதுங்கிறாங்க. அது எந்த காலம், அதன் விசேஷம் என்னங்கிறதையும் பற்றி ஆராயிறாங்க. அவங்க அவர்களுக்காக அல்ல, தனது பெரிய தீர்க்கதரிசனம் காட்டுறதுக்காக அல்ல, நம்மளுக்காக, நம்மளுக்கு தெரியப்படுத்த, நம்மளுக்கு இந்த ஆத்ம ரட்சிப்பினுடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ள நம்மளுக்காக இந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க அந்த ஆராய்ச்சியின் விளைவு என்ன, அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா, நமக்கு சுவிசேஷம் யாரை கொண்டு அறிவிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறோம்? அவரால் நமக்கு இயேசுவை அறிந்து கொண்டோம், இவரால் நாம் கிறிஸ்துவர் ஆனோம் என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரட்சிப்பை ஆராய்ந்த தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால்தான் நம்ம கிறிஸ்தவர்கள் ஆனோம், நம்ம இயேசுவை அறிந்து கொண்டோம்னு சொல்கிறாங்க. இவங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு யாரை கொண்டோ சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய வைத்தார். யாரோ நட்டாங்க, யாரோ நீர் பாய்ச்சினாங்க, தேவன் விளைய வைக்கிறார். இவரால் தான் ரட்சிக்கப்பட்டோம், அவரால் தான் ரட்சிக்கப்பட்டோங்கிறது இல்லை, பரிசுத்த ஆவியானவரால் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால் நமக்கு இந்த ஆத்ம ரட்சிப்பு பரலோகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதையும் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நாம் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம். அறிவிக்கப்பட்டவெல்லாம் மாறிட்டாங்களா? ஆனால் நம்ம மாறி இருக்கோம் பாருங்கள். நம்ம இந்த புறஜாதியிலிருந்து நம்ம பிரித்தெடுத்து நம்ம இயேசுவை தொழுது கொள்கிறோம் பாருங்கள். இதுதான் ரட்சிப்புக்கான அடையாளம். இதற்கு காரணம் பரிசுத்த ஆவி மட்டுமே. அவர் மூலம் அறிவிக்கப்பட்டதால் தான் வெற்றி. பரிசுத்த ஆவியானவர் நம்மீது தங்க இடம் கொடுத்து அவர் தங்கி அதன் மூலம் ஊழியம் செய்தால் அது வெற்றி. அப்போது மக்கள் தொடப்படுவாங்க, இயேசுவை நம்புவாங்க. இந்த பரிசுத்த ஆவி தான் காரணம். இந்த விலை மதிப்புக்கற்ற ரட்சிப்பை நம்ம பெறுறதுக்கு பரிசுத்த ஆவி தான் காரணம். இது ஆராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்பு. இந்த ரட்சிப்பு பூமியில் அறிவிக்கப்பட்டு வருகிறது. நம்மை போல நம்ம உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாக இருக்கோமா, உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கோமான்னு தெரியாது. இயேசுவை உயிருள்ள தெய்வமாக வணங்குறோமா, விக்கிரகமாக்கி வணங்குறோமான்னு தெரியாது. நம்ம உண்மையாக இருந்தால் நம்மை போல இந்த ரட்சிப்பை பெற, நாம் பெற்றது உண்மையாக இருந்தால் அதே போல் ரட்சிப்பை பெற யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ என்று பார்க்க தேவதூதர்கள் ஆவலாக இருக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து உற்று பார்க்கிற ஆவலாக இருக்கிறாங்க. இந்த ரட்சிப்பை பற்றி செய்தி சொல்லப்படுதே, இதை யாரெல்லாம் கேட்குறாங்க? அந்த ரட்சிப்பு செய்தி அவங்களுக்கு சொல்லப்படும் போது அவங்கள்ட்ட உள்ள மாற்றங்கள் என்ன இன்னும் உற்று கவனிக்கிறாங்க அவங்க. நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் உதவியுடன் அவர் கட்டளைப்படி நடந்து இயேசுவை அறிவிக்கிறோமா? இயேசு நம்மூலம் பரிசுத்த ஆவியினால் புறஜாதி மக்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியால் நாம் வாழும் வாழ்க்கை மூலம் இயேசுவை அறிவித்து கொண்டு இருக்கிறோமா? இப்படி யாரெல்லாம் அவர் அறிவித்து கொண்டு இருக்காங்களோ அப்படி உண்மையிலேயே இயேசுவுக்காக அவங்க வாழ்க்கை மூலமாக ஆவியானவர் மூலமாக அவங்க ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கை மூலமாக கிரியை மூலமாக ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, இதை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் நம்மை பார்த்து ஆவியானவர் நம்மையில் செயல்படுவதை பார்த்து நமது வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இயேசுவை போல வாழ தயாராகிறார்களோ அவர்களை பார்க்க
ஏனென்றால் இந்த இரட்சிப்பை பெற வரப்போகிறவர்கள் எப்படி இருப்பார்களோ என்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள் தேவதூதர்கள். பரலோகத்தில் என்ன நடக்குன்னா, நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளை எப்படி ரசிக்கலாங்கிற திட்டங்கள் தான் பரலோகத்தில் நடக்குது. இப்போ லோக்கலில் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, நம்மளுக்கு கல்வி கொடுக்கு, ஆரோக்கியம் கொடுக்கு, லைட்டு கொடுக்கு, சுகாதாரத்தை கொடுக்கு, அதில் கவனம் செலுத்துகிறாங்க அவங்க. அதே போல் பரலோகம் நம்மளை பரிசுத்தமாக்குறதுல, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தகுதிப்படுத்துறதுல தான் கவனம் செலுத்துது. இன்னும் யோபுவை பற்றி இயேசுவே பேசுகிறார், தேவனே பேசுகிறாரு யோபுவை பற்றி. அப்போது நம்ம எல்லாரையும் பற்றியும் பரலோகத்தில் பேச்சு நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா வேதம் சொல்கிறது, ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுன்னு வேதம் சொல்லுது. அதனால் பரலோகத்தில் செயல்பாடே இந்த காரியங்கள் தான். அதனால தான் அங்குள்ள தூதர்கள் எல்லாம் இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லப்படுதே, இதில் ரியாக்ஷன் என்னங்கிறத பார்க்க ஆவலாக இருக்கிறார்கள். இந்த வரப்போகிறவங்க தூதர்களோடு சேர்ந்து பரலோகத்தில் வாழ போகிறாங்க. அவங்க கொல்லிக்காக போகிறாங்க. தூதர்களுக்கு அவங்க கொல்லிக்கு யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல, அவங்க கூட வாழ போகிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல தூதர்கள்லாம் ஆவலாக இருக்கிறார்கள், எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ஆத்ம ரட்சிப்பை பற்றி, இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் தெரிவிக்கப்படுறத பார்த்து யாரெல்லாம் வரப்போகிறான்னு சொல்லி அவங்க அறிஞ்சுக்கிட்ட காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறோம், நம்ம அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள என்ன வழி, அந்த ரட்சிப்பை தக்க வைத்துக்கொள்ள என்ன வழிங்கிறத பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து அந்த ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். நம்ம இப்போது அந்த ரட்சிப்பை பெறுறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இந்த ரட்சிப்பை பெற செய்ய வேண்டிய காரியங்கள். இந்த ரட்சிப்பு பெற என்ன செய்யணும்னா, நம்ம இந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க நம்ம என்ன செய்யணும், இந்த ரட்சிப்பை நான் பெற்றுட்டோன்னு விசுவாசிக்கிறோமாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் சபைக்கு வந்துட்டோம், சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம வெளியில் ரொம்ப இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் வெளியில் இருந்தோம். வெளியில் இருந்து நம்ம முன்குறிக்கப்பட்டதால் சபைக்குள்ளே வந்துட்டோம், சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்ததுனால அந்த ஆத்மா ரட்சிப்பை அடைய முடியாது. சர்ச்சுக்குள்ளே ஜெயிக்கணும். சர்ச்சுக்குள்ளே அப்போது தான் ஜீவகிரீடம் கொடுக்கப்படும். வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் எத்தனையோ பேர் இன்னும் வெளியில் இருக்கிறாங்க. நம்ம உள்ளே வந்து இதை ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆத்ம ரட்சிப்பு கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கு என்ன, எதை ஜெயிக்கணுங்கிறனா, இயேசுனுடைய அவர் கட்டளைகளை படி நடக்கிறதுல நம்ம ஜெயிக்கணும், அதில் நிலைத்து இருக்கணும், வேதத்தின்படி நம்ம வாழ்க்கை வாழணும். அப்படின்னா நம்ம ஜெயித்துட்டோம். நம்மளுடைய சர்ச்சில் இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இயேசு தான் மெய்யான தேவன்னு உணர்ந்துட்டோம், சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் இயேசு சொன்ன வழிகள் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சாதான் நம்மளுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும், நம்மளுக்கு ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கும். அதுக்கு வேண்டிய காரியங்களை தான் நான் பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது, அவர் இரத்தம் நம்ம மீது தெளிக்கப்படணும். ஏன்? பாவங்கள் எல்லாம் கழுவப்படணும், பரிசுத்தம் ஆக்கப்படணும். அந்த நம்ம பாவத்தோடு வாழ்ந்து 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 பாவ குற்ற உணர்வு நம்மகிட்ட எழும்பி நம்ம வந்து ஒரு பைத்தியக்காரன் போல வாழ்கிறத விட்டுட்டு, இயேசு அவர் இரத்தத்தை நம்ம மேலே தெளித்து பாவத்தை எல்லாம் மன்னித்து பாவம் இல்லாத புது வாழ்க்கை வாழ ஒரு வாய்ப்பு தர்றார். இவ்வளோ பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா? அது ஒரு தொழிலில் ஒருத்தன் கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிட்டான், ரோட்டுக்கு வந்துட்டான். ஒருத்தன் அவரை கூப்பிட்டு, இந்த ஒரு 25 லட்சம் வச்சுக்க, இந்த தொழிலை ஆரம்பி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவனுக்கு? அதே மாதிரி தான் இது. இயேசு அவர் இரத்தத்தால் நான் பாவத்தெல்லாம் கழுவிட்டு, பாவத்தில் உள்ள சாபங்களெல்லாம் கழுவிட்டு, பாவம் இல்லாத புது வாழ்க்கை வாழுப்பா, மகிழ்ச்சியாக வாழு, சமாதானம் வாழு, நிம்மதியாக வாழுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்?
அந்த புது வாழ்க்கை, அந்த புதிய தெம்பான வாழ்க்கை நம்ம பெறணும். ரொம்ப முக்கியம் அது. அடுத்து ஆவியானவரால் பரிசுத்தம் ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு தேற்றரவாளன், ஒரு உதவியாளரை நம்ம கூடயே தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம பரிசுத்தமாகிறது அவ்வளோ முக்கியம். ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். ஏன்னா சாத்தான் நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை கெடுக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால் ஒரு தேற்றரவாளனை தேவன் நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிறாரு. அவர் நம்ம நீதியின் பாதையில் நடத்துவார். பாவம் இது, நீதி இது, நியாயம் இதுன்னு கண்டித்து உணர்த்துவார். அவரை பக்கத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். இது தப்பு, இது தவறு, இப்படி போகாத, அப்படி போன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட கேட்கணும். நம்ம அவரை மதித்து அவர்கிட்ட கேட்கணும். நம்ம செய்கிற காரியம் அதுதான். அதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோமோ நம்ம வாழ்க்கையில் தப்பே பண்ண வாய்ப்பே இல்லாமல் போயிடும். நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து, ஆவியானவரே நான் இந்த இதுக்கு போக போகிறேன், நான் இப்படி அவன்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, இல்லை பேச வேண்டாம், அதை மனதை புண்படுத்தும், அதனால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுது, பிரச்சனை மேலும் வலுவடையும், நீ பேசாமல் போய்ட்டு வந்துடும் பாரு. அப்படி போய்ட்டு வந்தால் நிம்மதியாக இருந்துடலாம். நம்ம ஆவியானவரோட ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லா செயலிலும் அவர் ஆலோசனை தந்துக்கிட்டே. அவர் அற்புதமான ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை தந்துக்கிட்டே இருப்பார். முதல்ல அவர் இரத்தத்தால் கழுவப்படணும். ரெண்டாவது ஆவியானவரை நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம பரிசுத்தத்துக்குள் நிலைத்து நிற்போம். நம்ம அடுத்து பரதேசியாக வாழ வேண்டும். எல்லோரும் எப்படி வாழ்கிறாங்க? இந்த பூமி தான் நிரந்தரமானது, இல்லை 10 வீடை வாங்கணும், 20 காரை வாங்கணும், சொத்தை வாங்கணும், சுகத்தை வாங்கணும், பதவியை வாங்கணும்னு அலைகிறாங்க எல்லாரும். இந்த பூமியில் நம்ம பேரை எழுதப்படணும், இந்த பூமியில் மக்கள் நம்ம பேர் தெரியணும்னு ஆசைப்படுறாங்க. அது இல்லை, அது தவறு. இந்த பூமி அழியக்கூடியது. இந்த பதவி, பொறுமை, பெருமை எல்லாம் அழியக்கூடியது. அழியாத நித்தியம் இருக்குது. அந்த நித்தியத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு நித்தியம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஆத்ம ரட்சிப்பு. அந்த நித்தியத்தை அடையிறதுக்கு நம்ம இங்கே எப்படி இருக்கணும்? பரதேசியாக இருக்கணும். நாங்கள் இந்த பரதேசின்னு வார்த்தை முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது பரதேசி, அந்த புறஜாதி மக்கள் மத்தியில் பரதேசின்னு ஒருத்தர் அந்த நேரத்தில் பிச்சை எடுக்க வருவாங்க. அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா குளிச்சிருப்பாங்க, அந்த காவி வஸ்திரம் தரிச்சிருப்பாங்க, கையில் திருவோடு வச்சுருப்பாங்க. 4-5 வீட்டில் எல்லாரும் அவங்களுக்கு பிச்சை போட்டுருவாங்க, சாதம் போட்டுருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க. 4-5 வீட்டில் தான் பிச்சை எடுப்பாங்க அவங்க. அதுக்கு பிறகு உட்காந்து சாப்பிட்டுட்டு கோயிலில் போயிடுது அவர் இருந்துப்பார். அவருக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்காது. அவருக்கு பேரம்பேத்திகளை பார்க்கணுன்னுலாம் ஒன்றும் ஆசை இருக்காது. உலகப்புறமான ஆசையாக அவருக்கு இருக்காது. சாப்பிடுவார், குளிப்பார், அவர் அந்த மாதிரி கோயிலில் போய் இருந்துப்பார். அதுதான் பரதேசி. ஆனால் நம்ம பரதேசியை எப்படி இந்த பூமியில் நம்ம வாழணும்னா, நமது பரதேசி வாழ்க்கை உழைப்பு ரொம்ப முக்கியம். முதல்ல நம்மளுக்கு தேவனை விசுவாசிக்கணும். நம்ம தேவன் நம்மளை அன்பு வைக்கணும். தேவன் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம செயல்படுத்த முயற்சிக்கணும். ரெண்டாவது குடும்பம் தான் ரெண்டாவது. குடும்பத்தை கட்டி காக்கணும். குடும்பம் நம்மளுடைய சபை. நம்ம சபைக்கு தலைவர். நம்ம குடும்ப ஜெபம் நடத்தணும். நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். பிள்ளைகளை இயேசுவின் நீதியின் பாதையில் நடத்த முயற்சிக்கணும். முதல்ல நம்ம நீதியின் பாதையில் நடக்கணும். நம்ம குடும்பம் நம்ம பெரிய ஆட்கள் நீதி பாதை நடந்தால் அதை பார்த்து அந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக நடப்பாங்க. அதுதான் ரெண்டாவது குடும்பம். நம்ம ஊழியமே குடும்பத்தில் தான் ஊழியம். மூணாவது தான் ஊழியம், வெளியில் உள்ள ஊழியம். உழைப்பு, சிக்கனமாக இருக்கணும், சேமிக்கணும், விரலுக்கு தக்கன வீக்கம். இந்த பூமியில் நம்ம ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படாமல் நம்ம இந்த பூமியில் வாழணும். நம்ம ஆபிரகாம் சொல்கிறான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 9-10 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பாருங்க, ஆபிரகாம் பரதேசியாக இருக்கார், கூடாரத்தில் இருக்கார். அவர் வீடு கட்டலை.
எங்கே இருக்கார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கிறாரு, பரதேசியாக வாழ்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, குடும்பம் ஈசாக்கு யாக்கோபுடன். எதுக்கு? அஸ்திபாரம் உள்ள பூமிக்கு அஸ்திபாரம் கிடையாது, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. நம்ம தேவன் கட்டுற நகரம் அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக காத்திருக்கார், பரம காணானுக்காக காத்திருக்கிறார், பரம தேசத்துக்காக காத்திருக்கிறார். அவர் எப்படி இருந்தார்னா, அவர் ஆசையை பூமி தாங்க முடியாமல் இருந்துச்சு, செல்வ சீமானாக இருந்தார். அவர் தேவன்கிட்ட எல்லாம் கேட்டார், எனக்கு புத்திராங்க எங்கே வருவான்னு, எனக்கு மகன் பிறக்கணுமேன்னு கேட்டார். அவர் எல்லாம் கேட்டார். அவர் அது ஆசையோடு தான் இருந்தார். ஆனால் ஒரு காலத்தில் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு, இதெல்லாம் அனித்தியமானது, நித்தியமானது நம்மளுக்கு இருக்குது, அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. அதை நோக்கி அவர் பரதேசியாக இருந்தார், பரதேசியாக காத்திருந்தார். ஆனால் ஒன்று, தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு சலுகை கொடுத்திருந்தார். அது அவன் தன்னை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள அவனுக்கு உதவி செய்தது. அது என்ன சலுகைன்னா, தேவன் அவரை அழைக்கும் போதே உன் தேசத்தை, ஒரு இனத்தாரை, உன் சொந்தத்தை, உன் தாய் வீட்டை விட்டு வான்னு அழைச்சிட்டார். அவர் தேவன் அல்லவா? இந்த சொந்தக்காரங்களோடு இருந்தால் ஆபிரகாமால் பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு அறிஞ்சிக்கிட்டார். அம்மே அவர் இவர்களெல்லாம் விட்டுட்டு வந்துடுன்னு முதல் ஆரம்பத்திலேயே ஆபிரகாமுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி விட்டார். ஆகவே அவன் பரிசுத்தமாக விசுவாசத்தின் தகப்பனாக ஜீவிக்க முடிந்தது. இந்த முதல் ஏற்பாடே அவன் பரதேசியாக வாழ வழி ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. ஆனால் ஆபிரகாம் சொந்தக்காரனை கூட்டிகிட்டு வந்தான், லோத்தை கூட்டிகிட்டு வந்தான். கொஞ்ச நாள் லோத்தோட சண்டை வந்துட்டு பார்த்தீங்களா? லோத்து போயிட்டார். லோத்து போன உடனே தேவன் இறங்கிட்டார். வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, இதே மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேங்கிறார். உடனே சொல்வார் தேவன். என்ன அழைப்பு நமக்கு மட்டும்தான். நம்ம இந்த சொந்தக்காரங்கள்ட்ட சேர்ந்து பின்னி பிணைஞ்சி இருக்கலாம், அவங்களுக்கும் அழைப்பு இருந்துச்சுன்னா, அவங்க உலக பிரகாரமான பணத்துக்கு பின்னாடியோ பதவிக்கு பின்னாடியோ ஆடம்பரத்துக்கு பின்னாடியோ ஓடுறவங்களா இருந்தால் நம்ம தோற்று போய் விடுவோம். நம்ம அழைப்பு தனி அழைப்பு. அதான் ஒரு பக்தன் பாட்டு படிப்பார், நமக்கு சொந்தம் இயேசு மட்டுமே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட்டால் வேறு யாரும் இல்லைன்னு பாரு. அந்த பாட்டு ரொம்ப உண்மையான பாட்டாக எனக்கு தெரியுது. அதனால் அந்த ஆத்தும ரட்சிப்பை நம்ம அடையணும்னா பரதேசியாக இந்த பூமியில் வாழணும். ஆவியானவரால் பரிசுத்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் வேதம் சொல்லுது. அவருடைய இரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அதே போல் நாமும் சொந்தக்காரர்களுக்கு முடிந்த உதவிகளை பண்ணிவிட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். தேவனுக்கு மிகவும் பிடித்த மிகவும் சிறியவர்களை நேசித்து கொண்டு அவர் கட்டளைப்படி வாழ்ந்தால் போதுமானது. நம்ம அடுத்து பார்க்க போகின்றோம், அந்த ஆத்தும ரட்சிப்புனா என்னங்கிறத பார்க்க போகிறோம். வசனம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது அந்த ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. எப்போது அதை பெறுவோம்? எப்போ நம்மளுக்கு அது கிடைக்கும்? நியாய தீர்ப்பு நாளில், அந்த கோவாக்கினை நாளில் தேவன் நமக்கு தரப்போகும் ரட்சிப்பு. அவர் கட்டளைப்படி நிலைத்து நின்று கொண்டே இருந்தால், பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருந்தால், விசுவாசியாகி சீசனாக மாறி அப்போஸ்தலனாக உயர்ந்து கொண்டே இருந்தால், அவர் அண்டையில் சேர்ந்து கொண்டே இருந்தால், அவரை அறிந்து கொண்டே இருந்தால், இந்த உலகத்திற்கு நாம் ஒளியாக நாம் பிரகாசித்து கொண்டே இருந்தால், மலை மேல் உள்ள பட்டணமாக நாம் காட்சி கொடுத்து கொண்டு இருந்தால், உப்பாக இருந்தால், அந்த சுதந்திரம், அந்த ஆத்தும ரட்சிப்பு பரலோகத்தில்
வைக்கப்பட்டுள்ளதை நாம் பெறலாம். இதே போல் நீதிக்கென்று தேவன் முன்குறிக்கப்படாமல் தீங்கு நாளை எதுக்கு படைச்சிருக்கிறாராம்? துன்மார்க்கனுக்காக படைச்சிருக்கிறாராம். தீங்கு நாளை தேவன் படைச்சி வச்சிருக்கிறாரு துன்மார்க்கனுக்கு. தேவனுக்கு முன்குறிக்கப்படாமல் இருந்தோம்னா தேவன் நம்மளை ரட்சிக்க நம்மளை தேவன் தேர்ந்தெடுக்கப்படாமல் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு தீங்கு வரும், துன்மார்க்கன் ஆயிருப்போம். அவர் ரத்தம் நம்மளை தெளிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா, ரத்தம் தெளிக்கப்பட்டு பாவங்கள்லாம் கழுவப்படாமல் இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் கவலை, கஷ்டம், கண்ணீர். ஆவியானவரால் பரிசுத்தம் ஆக்கப்படாமல் இருந்தோம்னா ஒரே தப்பையும் தவறையும் பண்ணி 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 வாழ்க்கையை விரக்தியாகி வாழ்க்கையிலேயே தோற்று போவோம். நம்ம அவர் கட்டளைப்படி நடக்காமல் இருந்தோம்னா வேதனை தான், துன்பம் தான், போலீஸ் தான், கோர்ட்டு தான், ஏன் சிறை கூட வந்துடும் நம்மளுக்கு. பரதேசியாக வாழாமல் இருந்தால் வாழ்க்கை பரிதாபமாக ஆகிவிடும். முடிவு கண்டிப்பாக தோல்வி. இப்படி வாழ்பவர்களுக்கும் நரகத்தில் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பரலோகத்தில் எப்படி ஆத்தும ரட்சிப்பு வைக்கப்பட்டுள்ளதோ அதே போல நரகத்திலும் நித்திய வேதனை வைக்கப்பட்டுள்ளது. யாருக்கு? அவர் இரத்தத்தால் கழுவப்படாதவங்களுக்கு, ஆவியானவர்கள் பரிசுத்தமாக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு, அவர் கட்டளைப்படி நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு, பரதேசியாக வாழாமல் இருக்கிறவங்களுக்கு நித்திய வேதனை அதுவும் வைக்கப்பட்டுள்ளது. நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டுள்ள ரட்சிப்பை குறித்து மிக்க சந்தோஷம். நம்ம விசுவாசிக்கிறோம் அந்த உண்மையை, அந்த ஆத்ம ரட்சிப்பை. ஆனால் நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். சோதனைக்கு பிறகுதான் ரட்சிப்பு. யார் பரலோகம் போனாலும் பிசாசால் சோதிக்கப்படுவாங்க. அவங்க பிசாசால் சோதிக்கப்பட்டு பிசாசை தோற்கடிக்கணும். நம்ம யோபு தோற்கடித்த மாதிரி பிசாசு முகத்தில் கரிய பூசனு தேவனுடைய பிள்ளை நம்ம நிரூபிக்கணும் அவனுக்கு. அப்போதான் பரலோகம். ஆபிரகாம் அப்படி நிரூபித்தான். ஆபிரகாம் தன் விசுவாசத்தின் சோதனையில் ஆபிரகாம் ஜெயித்தான். அவனுடைய ஒரே குமாரன், நேசகுமாரன், ஏக சுதனை பழி கொடுங்கிறாரு, மோரியா மலைக்கு போங்கிறாரு. விசுவாச பரீட்சை வைக்கப்படுது ஆபிரகாமுக்கு. 3 நாள் பிரயாணம் மோரியா மலைக்கு போயிட்டுருக்கிறாரு. மனைவிட்ட சொன்னார் என்பது நல்ல வேலை சொந்தக்காரங்க இல்லை. சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவனை புகை விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க வேலைக்காரனை கூட்டிகிட்டு போகிறாரு. பையன் கேட்டுக்கத்தானே செஞ்சுருப்பான், வேலைக்காரன் கேட்டுக்கத்தானே செஞ்சுருப்பான். எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம் கேட்கத்தானே செஞ்சுருப்பான். 3 நாள் ஆபிரகாம் மனம் மாறலை. ஆபிரகாமுக்கு பிள்ளை பாசம் ஓங்கி இல்லை திரும்பிடுவோம், பழி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் அதில் விடாப்பிடியாக இருந்தான். விசுவாசத்தின் உறுதியாக பற்றி கொண்டான். 3 நாள் பிரயாணம் பண்ணி வச்சு கையை காலையும் கட்டி அருவாளை தூக்குறான், அருவாளை ஓங்குறான். அப்பவும் வரல. அப்பவும் தேவனிடம் வார்த்தை வரலை. அருவாளை வீசுகிறான். ஒரு நொடி பொழுதில் கழுத்தில் அருவா விழுந்திருக்கும். அப்போதான் தேவன் பேசுகிறாரு, நிப்பாட்டுங்கிறாரு. அவர் விசுவாச பரீட்சை கடைசி வரைக்கும் இருக்குது. கடைசி நொடி பொழுது வரைக்கும் இருக்குது. அவன் சாவுக்கு 1 செகண்ட் வரைக்கும் இருக்குது. ஈசாக்குடைய கழுத்தில் கத்தி இறங்குறதுக்கு 1 செகண்ட் வரைக்கும் அவன் சோதிக்கப்படுறான். அவன் ஜெயிச்சான். அவன் தானியேலை பாருங்கள். ராஜாவை தவிர யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாச்சு. அது தானியேலுக்கு தெரியும். அது ராஜா தானியேலுக்கு ஃப்ரெண்டு. தானியேல் ராஜா கிட்ட போய், ராஜா இது மாதிரி நான் மட்டும் கும்பிட போகிறேன், நீங்கள் கொஞ்சம் சட்டம் தளர்த்திக்கிடுங்க எனக்காக அப்படின்னு அவன் கேட்கல. ராஜாக்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணவே இல்லை. சட்டம் போட்டாச்சு. சட்டத்துப்படி இருக்கட்டா உயிர் போயிடும். எப்படி உயிர் போகும்? சிங்கம் கடிச்சு கொதறும். சிங்க கபியில் போடுவாங்க தண்டனை. அது தெரியும் அவனுக்கு. விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது. தானியேலுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. தானியேல் படியேறி போகிறான், மாடிக்கு ஏறுறான், கதவுகளை திறக்கிறான், பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து ஜெபம் பண்ணுறான், தொழுகை நடத்துகிறான். அவன்
எல்லாரும் பார்க்குறாங்க, 3 வேளை ஜெபம் பண்ணுறான், எல்லாரும் பார்க்குறாங்க. தண்டனை, சிங்கக்கபியில் போடப்படுறான். அவன் மாறவே இல்லை, விட்டு கொடுக்கவே இல்லை, உயிர் போக நினைக்கவே இல்லை. அவன் இப்போவுமே தானியேல் வந்து பெரிய பதவியில் தான் இருக்கிறாரு, பெரிய பதவியில் தான் இருக்கிறார். அவருக்கு ராஜா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. அழகாக அதில் நம்ம இதிலேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை விடலாம். அவன் தேவனுக்காக தன்னை நிரூபித்து காட்டினான். என் தேவன் தான் பெரியவர்னு அவன் ராஜாவுக்கு நிரூபித்து காட்டினான். தானியேல் சாத்தான் முகத்தில் கரியை பூசினான் அவன். அதே மாதிரி பாருங்கள், யோசேப்பு போத்திபார் மனைவி வந்து பாவம் செய்ய அழைக்கிறா. போத்திபார் வீட்டில் அவன் தான் ராஜா, எல்லா மனைவியை தவிர எல்லாத்துக்கும் அவன் தான் அதிகாரி. போத்திபார் அவ்வளோ பவர் கொடுத்துருந்தான். இப்போ அவளும் வந்து பாவம் செய்ய தூண்டுறா. அதுக்கு அவன் சரின்னு சொல்லியிருந்தானே அவன் தான் ராஜாதி ராஜாவாக இருப்பான். அவன் மனம் நினச்சிருக்கலாம், நினைக்க வாய்ப்பு இருக்குது. விசுவாச பரீட்சை வைக்கப்படுது அவனுக்கு. யோசேப்புக்கு விசுவாச பரீட்சை. உதறி தள்ளிட்டு ஓடுறான் அவன். அவனுக்கு தெரியும், இவா வந்து பத்தினி வேஷம் போட்டுருவா, அவள் கத்துவா, அதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனால் ஓடுறான். ஜெயிலில் அங்கேயும் விசுவாச பரீட்சை, அங்கேயும் இயேசு முறுமுறுக்கலாம. அது ஒரு உயர்த்தப்படுகின்றான் அவன் விசுவாசம் கடைசி வரைக்கும் சோதிக்கப்படுகின்றது. அப்போ தான் ஆத்தும ரட்சிப்பு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கோங்க. முதல்ல சொல்லான், செத்தாலும் சாகுறாங்கிறான் அவன். முதல்ல சொல்லிட்டான் அவன், நோ ப்ராப்ளம், சாகிறத பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. விசுவாசத்துக்கு பரீட்சையில் முதல்ல ஜெயிச்சிட்டான் அவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இதே போல் நமது வாழ்க்கையிலையும் உள்ள கஷ்டங்கள் நமக்கு வைக்கப்படும் சோதனை. இதில் நமது விசுவாசத்தை நாம் நிரூபிக்கிறோமா? நாம் நம்மை நரகத்தின் பிள்ளை என்று நிரூபிக்கிறோமா? பரலோகத்துக்கு சொந்தக்காரர் என்று நிரூபிக்கிறோமா? பண கஷ்டம் வந்தால் செலவை குறைக்கணும், உழைப்பை அதிகப்படுத்தணும். கடன் வாங்கினா, வியாதி வந்து கடன் வாங்கினா பரவாயில்ல, கடன் வாங்கினா அவன் நரகம். அவனுக்கு விசுவாசத்தில் தோற்று போயிட்டான் அவன். நம்ம விசுவாசத்தில் தோற்று போயிட்டோன்னு அர்த்தம். வரும் நம்மளை வைக்கப்பட்ட பரீட்சை, அது பரீட்சை. அதில் நம்ம ஜெயிக்கணும். நம்ம கடன் வாங்காமல் அந்த செலவை சமாளிக்கணும். நம்ம அந்த உழைப்பை அதிகப்படுத்தணும். நம்ம இதுதான் நம்மளுக்கு வைக்கிற விசுவாச பரீட்சை. கோபத்தில் சண்டை வந்துட்டு சண்டை போட்டாச்சு, ஒரு செகண்ட் பொழுதில் எல்லாம் மறந்து சண்டை போட்டாச்சு, ரைட். சண்டையில் தப்பு பண்ணுறேன்னு தெரியுதில்ல, உடனே மன்னிப்பு கட்டுறானு. உடனே யாராக இருந்தாலும் சரி தான், அவன் நேற்று பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி தான் மன்னிப்பு கட்டுறான் அவன்கிட்ட. அப்படி மன்னிப்பு கேட்கட்டா சண்டைக்கு மேல் சண்டை, அது நரகம். நரகம். விசுவாசத்தில் தோற்று போயிட்டோன்னு அர்த்தம். நம்ம மன்னிப்பு கேட்டோன்னு விசுவாசத்தில் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். நம்ம பிறரை குறை பேசினா விசுவாசத்தில் தோற்று போயிட்டோம். பிறரை பாராட்டினா விசுவாசத்தில் ஜெயிக்கிறோம். நம்ம போதுமென்ற மனம் இருந்தால் அந்த மனம் தக்க வச்சுக்கிட்டோம்னா, யார் என்ன சொன்னாலும் அந்த போதுமென்ற மனத்தை வச்சு அதெல்லாம் குப்பையாக தூசியாக நினச்சி அதை ஒதுக்கி விட்டோம்னா விசுவாசத்தில் ஜெயிச்சிட்டோம். நம்ம இல்லை, இவ்வளோ பணம் தாரானே, இவ்வளோ காரியங்கள் செய்கிறானே, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம விழுந்துட்டோம்னா நம்மளுக்கு நரகத்தின் பிள்ளை. நம்ம விசுவாசத்தில் தோற்று போயிட்டோம். சாத்தான் நம்மளை ஜெயிச்சிட்டான். அவன் தேவனுக்கு நம்ம அவமானத்தை ஏற்படுத்திட்டோம். நம்ம விரலுக்கு தக்கன வீக்கம். வரவுக்குள் செலவு செய்யணும். வரவுக்கு அதிகமாக செலவு செய்தால் சாத்தானுடைய பிள்ளை. விசுவாசத்தில் தோற்று போயிட்டோம். என்ன தான் செலவு வந்தாலும், வருமானம் வந்தாலும் அதுக்குள்ளே செலவு பண்ணணும். அது அவ்வளோ தியாகம் வேணும். அதுக்குள்ளே செலவு பண்ணிட்டோம்னா நம்ம விசுவாசத்தில் ஜெயிச்சிட்டோம். ஏன்னா சாத்தான் இந்த பணத்தில் தான் வந்து பிடிக்கிறான் நம்மளை. எல்லாத்தையும் பணத்தில் தான் பிடிக்கிறான் அவன். பணத்தை வச்சு ஈஸியாக டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிடுறான் நம்மளை அவன். ஸோ பணத்தில் தான் அவனை ஜெயிக்கணும். நம்ம சாப்பாட்டுக்கு உழைச்சா விசுவாச வீரர். நம்ம அடுத்தவன் சாப்பாட்டில் அடுத்தவன் உழைப்பில் சாப்பிட்டு இருந்தால் நரகத்தின் பிள்ளைகள். பெருதீனி இன்றைக்கி நரகம்தான்.
ஆடம்பரமான வாழ்க்கையில் ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்கி இந்த பொருளை வாங்கி அதை அழகுப்படுத்தி இதை அழகுப்படுத்தி வாழ முயற்சி பண்ணிங்கன்னா நரகம். அது எளிய வாழ்க்கை வாழ்ந்தவன, ஏழ்மை வாழ்க்கை இல்லை, எளிய வாழ்க்கை வாழ்ந்தா அதுதான் பரலோகம். இதில் நாம் பரலோகத்தின் பிள்ளையை நிரூபிக்கணும், தேவனுடைய பிள்ளையை நிரூபிக்கணும். எப்படி யோசேப்பு, தானியேல், ஆபிரகாம் நிரூபித்தாங்களோ அதே மாதிரி நம்ம நிரூபிக்கணும். இந்த வாழ்க்கையில் நமக்கு புகழ், கணம், மகிமை கிடைக்கும். இதுவே ஆத்தும ரட்சிப்பு. இதே போல பரிசுத்தத்திலும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பொறாமை, பெருமை, பேராசை, இச்சை இல்லாமல் நம்ம தொடர்ந்து நம்ம ரட்சிப்பை நிலைநின்றால், ரட்சிப்பை தொடர்ந்து பற்றி கொண்டிருந்தால், தேவனுடைய நீதியின் பாதையில் நடந்து கொண்டிருந்தால், தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தால், ஆத்தும ரட்சிப்பு நம்மளுக்கு தேவனோட நித்தியமாக நாம் வாழப்போகின்றோம். அதுக்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் பரலோகம் செயல்பட்டு இருக்கிறது. அதை நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஜெபம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, இந்த ஆத்தும ரட்சிப்பை பற்றிய வார்த்தைகள் இதயத்தில் பதியட்டுமோப்பா. இந்த ஆத்தும ரட்சிப்பை நோக்கியே நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணம் தொடரட்டுமோப்பா. இந்த பேராசை, பெருமை, சாத்தானுடைய காரியங்கள் எதுவும் இந்த ஆத்தும ரட்சிப்பை விட்டு எங்களை வழிவிலை கூடாதுப்பா. ஆவியான ஒரு துணையுடன் பரதேசியாக இந்த பூமியில் வாழ்ந்து உங்கள் இரத்தம் தெளிக்கப்பட்டு நாங்கள் பாவமில்லாமல் அந்த வாழ்ந்து நித்தியமான அந்த ஆத்தும ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.